மகா சிவராத்திரி அப்படிங்கிறது ரொம்பவே உன்னதமான வழிபாடாகுங்க. சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய நாளாகும். இந்த நாளில் நம்ம பக்தியோடும் சிவ சிந்தனையோடும் சிவபெருமானுடைய அருளை பெற வேணும் என்ற நோக்கத்தோடு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகமான பலனை பெற்றுக் கொடுக்குங்க. இந்த நாளில் முழு இரவுமே கண் விழிக்க வேண்டுமா? இந்த நாள் முழுவதும் உணவு சாப்பிடாமல் இருக்க வேணும். இரவு முழுவதும் சிவ மந்திரங்களை நம்ம சொல்ல வேணுமா? சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக நம்ம போக வேணுமா? சிவ பூஜை செய்ய வேணுமா? இவை அனைத்தும் செய்வதனால தான் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட முழு பலனையும் பெற முடியுமா? இது போன்ற பல சந்தேகங்களும் கேள்விகளும் நிறைய பேத்துக்கு எழுவது உண்டுங்க. ஆனால் பரம்பொருளான சிவபெருமானுடைய அருளை பெறுவது ரொம்பவே எளிமையானதாகும். உண்மையான பக்தி, உறுதியான நம்பிக்கை, சிவனை அடைய வேணுங்கிற எண்ணம், சிறிய அளவிலான முயற்சி இருந்தாலும் கூட சிவபெருமான் அவருடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக கொடுப்பாருங்க. மகா சிவராத்திரி நாளன்னைக்கு சித்தர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய மிக எளிமையான இந்த விஷயங்களை நம்ம கடைப்பிடித்தோம்னா போதுங்க, மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்ட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படி மகா சிவராத்திரி நாளில் நம்ம என்ன விஷயங்களை செய்ய வேணும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, கடன் பிரச்சனையில் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மகா சிவராத்திரி நாளில் நள்ளிரவு நேரத்தில், அதாவது 11:40 மணி முதல் அதிகாலை 12:40 மணி வரையிலான நேரமே நிஷித காலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நேரம் பார்த்திங்கன்னா பார்வதி தேவி உலக உயிர்கள் அனைத்திற்காகவும் சிவபெருமானிடம் அருள் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்ட காலம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையான உச்சத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 1 மணி நேரம் மட்டும் நம்முடைய முதுகை எலும்பை கொஞ்சம் கூட வளைக்காமல் நேராக அமர்ந்து நம்முடைய கண்களை மூடி புருவத்தின் மத்தியில், அதாவது அகன்ய சக்கரம் மட்டும் கவனத்தை வைக்க வேணுங்க. வேறு எந்த மந்திரமும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாது. அந்த மௌனமே உங்களுடைய கர்மாக்களை எரிக்கக்கூடிய நெருப்பு அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவபெருமான் பார்வதிக்கு சொன்ன 112 வழிகளில் ஒன்று இது ஆகுங்க. மூச்சு உள்ளே போய் வெளியே வருங்க. அப்படி மூச்சு காற்று திரும்பவும் அந்த இடத்துல ஒரு சிறிய இடைவெளி இருக்கும். மகா சிவராத்திரி இரவு தியானத்தில் அந்த இடைவெளியை மட்டும் நம்ம கவனிக்க வேணுங்க. காற்று உள்ளேயும் இல்லை வெளியேயும் இல்லை, அந்த சூன்ய புள்ளியில் தான் சிவம் இருக்கிறது. இதை செய்யும்போது நம்முடைய மனமானது 100 மடங்கு வேகத்தில் ஒருமைப்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே சிவனை நோக்கி மனம் ஈர்க்கப்படும் போது பரம்பொருளின் பரிபூரணமான அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு சக்தியை சேமித்து வைக்கக்கூடிய மின் கருவி போல சக்தியை சேமிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. நாம் விழித்திருக்கும் போது நம்முடைய கையில் ஒரு 5 முக ருத்ராட்சத்தை இறுக்கமாக மூடிக்கொள்ள வேணுங்க. உங்களுடைய உடல் வாங்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜி அது சேமித்து உங்களுடைய ஆற்றல் சோர்வடையும் போது மீண்டும் அது உங்களுக்குள்ளேயே திருப்பி கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரு பேட்டரி போல செயல்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. தண்ணீருக்கும் நினைவாற்றலானது இருக்குதுங்க. செம்பு பாத்திரத்தில் நீர் வைத்து அதை தொட்டு கொண்டு 10 நிமிடம் சிவாய நம என்று மானசீகமாக நம்ம உச்சரிக்க வேணுங்க. அந்த நீரை மகா சிவராத்திரி நாளில் கண் விழிக்கும் போது இரவு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடிக்க வேணும். அந்த நீர் உங்களுடைய செல்களில் இருக்கக்கூடிய பழைய கர்ம பதிவுகளை அனைத்துமே நீக்கக்கூடிய மருந்தாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே கர்மாக்கள் நீங்கும் போது இறைவனுடைய அருளானது மிக வேகமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இதனால் பலவிதமான
துன்பங்களிலிருந்து விடுபட முடியுங்க. நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமான மாற்றங்களானது நம்முடைய வாழ்க்கையில் வருவதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் மகா சிவராத்திரி நாளில் பூமியில் வட துருவத்தினுடைய ஆற்றல் மேல் நோக்கி பாயக்கூடிய நாள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒவ்வொரு முறை நம்ம மூச்சை உள்ளிழுக்கும் போதும் சக்தி உங்களுடைய முதுகெலும்பின் அடிப்பக்கத்தில், அதாவது மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு சகஸ்ராரம் ஏற்றுவதாக கற்பனை செய்து கொள்ள வேணுங்க. மூச்சு விடும்போது அது இறங்குவதற்காக கற்பனை செய்ய வேணும். இது குண்டலினி சக்தியை தானாகவே மேல் நோக்கி தள்ளக்கூடிய எளிமையான வழியாகுங்க. இது ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை உங்களுக்கு அடைய வைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. போல் மகா சிவராத்திரி நாளில் நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் சரி, வீட்டிலிருந்து நம்ம சிவ வழிபாடு செஞ்சாலும் சரி, அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தமும் ஒவ்வொரு பலனும் இருக்குதுங்க. சிவன் கோவிலுக்கு செல்லும்போது வழிபடுவதற்கு என்று தனியான வழிமுறைகளானது இருக்குது. இவற்றை நம்ம முறையாக பின்பற்றணும் அப்படின்னா சிவனுடைய கருணையை உணர்வது மட்டும் இல்லாமல் சிவ வழிபாட்டின் முழு பலனையும் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மிகவும் உன்னதமான வழிபாட்டு முறையாக சொல்லக்கூடிய சிவ வழிபாடாகுங்க. சிவ வழிபாட்டை வீட்டில் செய்வதாலும் கோவிலில் சென்று செய்வதாலும் அதற்கென தனித்தனியான முறைகள் இருக்குதுங்க. அவற்றை நம்ம சரியாக பின்பற்றி வழிபாட்டை செஞ்சோம்னா சிவத்தை அடைய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று பொருளாகுமாங்க. அதனால் மகா சிவராத்திரியின் ஒளிமயமான இரவு, இன்பம் தருகிற இரவு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் நம்ம விரதம் இருந்து கண் விழித்து சிவ பூஜை செஞ்சு வழிபட வேணுங்க. அதே போல் அன்றைய நாளில் சுத்தமான உடைகளை நம்ம அணிந்து கொண்டு திருநீறு நம்முடைய நெற்றியில் பூசிக்கொண்டு சிவனை நினைத்து நம்ம தியானம் செய்ய வேணும். சிவனுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. அதே போல் மகா சிவராத்திரி விரதம் இருந்து நமச்சிவாயா என்ற மந்திரத்தை இரவு முழுவதும் நம்ம உச்சரித்தோம் அப்படின்னா நமக்கு மகத்துவமான பலன்களானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செல்வம், வெற்றி போன்றவை கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று பலிபீடத்துக்கு பக்கத்தில் தான் நாம் நமஸ்காரம் செய்ய வேணுங்க. 3, 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நம்ம நமஸ்காரம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். அதே போல் கோவிலின் வடது புறம் கிழக்கு புறம் நம்ம கால் நீட்டக்கூடாதுங்க. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா அஷ்டாங்க நமஸ்காரமும், பெண்களாக இருந்தாங்கன்னா பஞ்சாங்க நமஸ்காரமும் செஞ்சு வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகும். சந்நிதி கிழக்கு நோக்கி இருந்துச்சு அப்படின்னா பலிப்பீடத்திற்கு தென் மூலையில் நம்ம தலை வைத்து நம்ம வணங்க வேணுங்க. அதே போல் தெற்கு மேற்கு நோக்கி சன்னதிகளில் பலிப்பீடத்திற்கு தென்மேற்கு மூலையில் தலை வைத்து நம்ம வணங்க வேணும். வடக்கு நோக்கி சன்னதி இருந்துச்சு அப்படின்னா பலிப்பீடத்துக்கு வடமேற்கு மூலையில் நம்ம தலை வைத்து வணங்குவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. சூரிய கிரகணத்தின் போது பொங்கல் நாளன்றுக்கு மேற்கே கால் நீட்டி நம்ம வணங்கக்கூடாது. சிவன் கோவிலுக்குள்ள எப்பொழுதுமே திரியாங்க நமஸ்காரம், அதாவது இரு கரங்களையும் சிரமேல குவித்து நம்ம நமஸ்காரத்தை செய்ய வேணுங்க. பிரகாரத்தில் பிரதட்சணம் செய்யும் போது ரொம்பவே நிதானமாக நம்ம பிரதட்சணத்தை செய்ய வேணும். உட்பிரகார பிரதட்சணத்தை விட வெளிப்பிரகார பிரதட்சணமே ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. ஆலயத்தில் குறைந்தது 3 முறை கொடிமரத்திற்கு பக்கத்தில் நீங்கள் வணங்க வேணுங்க. 3 முறை அதே போல் வலம் வருவது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அபிஷேக காலத்தில் பிரதட்சணம் செய்யக்கூடாதுங்க. கொடிமரத்தையும் சேர்த்து பிரதட்சணம் நம்ம செய்ய வேணும். அதே போல் சிவன் ஆலயத்தை விட்டு வெளியில் வரும்போது கொடிமரத்திற்கு பக்கத்தில் நம்ம வணங்க வேணுங்க. ஆலயத்திற்கு எந்த சன்னதியிலுமே போய் நம்ம வணங்கக்கூடாது. பிரதட்சணத்தின் போது தலை பூமியை நோக்கி குனிந்து இருக்க வேணுங்க. நிலம் அதிர நடக்கக்கூடாது. அதே போல் மற்றவர்களோடு பேசிக்கொண்டு நம்ம பிரதட்சணம் செய்யக்கூடாது. அதே போல் ஆலயத்தில் இறைவன் இறைவிக்கு அபிஷேகம் நடக்கும்போது பிரதட்சண நமஸ்காரத்தை நம்ம தவிர்த்து கொள்ள வேணுங்க. ஆலயத்தில் ஆண்டவனை தவிர வேறு எவரையுமே நம்ம வணங்கக்கூடாது. ஆலயத்தில் நெய் விளக்கு ஏற்றினால் நினைத்த காரியம் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் நல்லெண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா ஆரோக்கியம் நன்றாக இருக்குமாங்க. தேங்காய் எண்ணெயில் வசீகரத்தை கொடுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் இழுப்ப எண்ணெயில் நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா சகல காரியங்களும் வெற்றி கிடைக்கும்
அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மறுஜென்மத்திலையும் நன்மைகளானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. திருமணமாகி 5 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குழந்தை இல்லாதவங்க ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்தை வியாழக்கிழமை நாளில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை 9 முறை நீங்கள் பாராயணம் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் மகா சிவராத்திரி நாளில் வழிபாடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.